வாயா வாடே வா கூப்பிடு 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 கூப்பிடு. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நாங்கள் ஊருக்கு வெக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம் இந்தியாவுக்கு. ஸோ நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து ஏர்போர்ட் வந்து 2 hours ஆகும். ஸோ அந்த ட்ராவல் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் வர போச்சில் எனக்கு கொஞ்சம் ஏதோ சவுதினா ஒரு வறண்ட பூமி அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஓகே, எனக்கு எப்படி ஹஸ்பண்ட் கூட இருந்தால் எல்லா இடமே நம்மளுக்கு நல்லா நல்ல சந்தோஷமாக தானே இருக்கும். அதை மாதிரி தான். ஏன்னா நாங்கள் மேரேஜ் ஆகி 2 years கிட்ட கழித்து இப்போ தான் நாங்கள் ஒன்றாவே இருக்கோம். ஏன்னா மேரேஜ் ஆகி உடனே அவர் வந்து பாய் சொல்லிட்டு இங்கே வந்துட்டார். அப்பப்போ வருவார் வெக்கேஷனுக்கு, வராமனா இல்லை. பட் வந்து இருந்தாலும் இந்த கூட இருக்கிற இது இருக்குல்ல, அந்த சந்தோஷம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் எனக்கு. பேபி கூட தான் நான் ரொம்ப நாள் அங்கே ஊரில் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ இப்போ தான் நான் அவர் கூடயே இருக்கேன். ஸோ அதனால் இங்கே இருக்கிறது எனக்கு ஏதோ ஸ்பெஷல் அந்த மாதிரி. ஸோ இப்போ வெக்கேஷனுக்கு போயிட்டு ரிட்டன் ஊருக்கு வர மாதிரி தான் பிளானில் போகிறோம். ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நல்லா ஒரு 3 மணி அந்த மாதிரி வந்தோன்னு நினைக்கிறேன். நல்லா ஓகே, வெதர் ஓகே தான் இருந்துச்சு. வெதர் அதுக்காண்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. வந்து இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ இவர் லக்கேஜ் மட்டும் தூக்கி வைப்பார். எவ்வளோ லக்கேஜுன்னு பாருங்கள். ஆனால் அதில் எதுவுமே துணி அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ஊரில் ஷாப்பிங், இங்கே ஊருக்கு வாங்கினேன் அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான். நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு vlog போடுதேன் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இப்போ நாங்கள் இங்கே இது ஏர்போர்ட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆனால் அங்கே ஊரில் எப்படின்னா அண்ணா வந்து வாரேன்னு சொல்லியிருக்காங்க கூப்பிடுறதுக்கு மீன்ஸ் ஏர்போர்ட்டுக்கு இது அண்ணா, அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லோரும் அப்படியே வாரேன் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிற மாதிரி. நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து ஏர் அரேபியா தான். ஏன்னா இங்கே வந்து கல்ஃப் கண்ட்ரியில் கொஞ்சம் ஏர் அரேபியா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு காசு கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். அதனால் ஏன்னா ஊரில் போய் இங்கே ஃப்ளைட்டில் கொடுக்குற காசை வந்து நம்ம ஊரில் போய் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணால் ஓகேயாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ட்ராவலுக்கு தானே. இன்னொன்று நம்ம ஏஜ் அவ்வளோவும் இன்னும் ஆகலை. ஒரு கம்ஃபர்டபுளுக்காண்டி அந்த நல்லபடியாக இது. ஆனால் என்ன எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேனா செம. பட் வந்து சம்டைம்ஸ் அந்த வெக்கேஷன் டைமில் அதில் புக் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால் அதில் நான் எதுவுமே இதுங்களை ஜஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏர்போர்ட்டும் உள்ள ஃப்ளைட்டும் வந்துடுச்சு. உடனே எல்லோரும் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் உள்ளே போயாச்சு. கொஞ்சம் நேரம் மட்டும் க்யூ செம்மையாக இருந்துச்சு. அந்த பார்த்தீங்களா, அது எல்லாமே நாங்கள் போகிற அந்த ஃப்ளைட்டுக்கு தான் க்யூ. நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் போய் ஹஸ்பண்ட் லாஸ்ட்டில் போய் அவரை நிற்க சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேபியை வச்சுட்ருக்கவே நம்ம பேபி சிட்டர் மாதிரி தனியாக அங்கே உட்காந்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட ஆக்சுவலாக அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. என்னென்னா அந்த பேபியை கொண்டு போனால் கொஞ்ச நேரம் இது நம்மளை ஃப்ரண்ட்லேயே விட்டுருவாங்க. அந்த இதுனா ஃபெசிலிட்டி இருக்குது. பட் என்னென்னா அது நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து துபாய் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வர போச்சுல, அதனால் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து கொஞ்சம் அந்த இது ஒழுங்காக இருக்காது. நம்மளுக்கு அவங்க வந்து எல்லாரையும் பிஸ்னஸ் கிளாஸ் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். மேபி பக்ரீன் அந்த மாதிரி இதில் அந்த மாதிரி இருக்குது. ஃபேஸ் பண்ணி நான் போய் நின்று பார்க்கலாம். ஆனால் நான் சில பேர் நிறைய 2-3 ஃபேமிலினா வச்சுட்டு வருவாங்களா, அவங்கள விட்டு நான் பார்த்ததில்ல. பட்டு தெரில அது என்னென்னு. நாங்கள் ரொம்ப ஏன்னா என் ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி அவன் தம்பியை வச்சுட்டு நாங்கள் அந்த கனெக்டிங்கை வந்து அவனுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிடுவோம். நாங்கள் வேஸ்ட்டானா இருக்காது. ஏன்னா பேபி வச்சுருக்க போய் ஃபுட்டு அவனுக்கு வாங்கி கொடுக்குறது, இல்லை நான் சாப்பிட்றது, அப்படி நீங்கள் மோஸ்ட்லி அந்த டைமை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வாஷ்ரூம் போகிறது அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா இல்லைன்னா நான் இங்கே வந்து வாஷ்ரூம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ளைட்டில். எதுக்குன்னா பேபியை வச்சுட்டு என்னோடய பையன் வந்து நாங்கள் 2 பேரில்
வீட்டில் 2 பேர் யார் எஞ்சி எங்கே போனாலுமே அழுதுருவான். எங்கேயோ அம்மா விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா விட்டுட்டு போகிறாங்கன்னு. அதனால் மோஸ்ட்லி நான் அந்த வெளியே ஏர்போர்ட்லேயே அதை நான் ஃபுட்டோ இல்லை வாஷ்ரூம் போகிறது எதுனாலுமே அதிலே பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ளைட்டில் அவன் பேபியை பார்க்குறத மட்டும்தான் பார்த்துட்ருப்பான். அவன் மோஸ்ட்லி தூங்குவான், தூங்காமல் இருப்பான், அந்த மாதிரி உண்டு. நான் ஆக்சுவலாக ஃபீடிங் கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதனால் ரொம்ப அழுகுறான். அவனால் வந்து அந்த காதுனா வலிக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் மோஸ்ட்லி அவனை தூங்க வச்சுருவேன். ஆனால் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அவனை அந்த கார்ட்டூன் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி, அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேபிஸ்க்கு வந்து என்ன சொல்லன்னு தெரியாது. ஏன்னா நமக்கே அவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துட்டே இருக்க போய் கால் வலிக்கும், அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஒரு டைம் போச்சுல நல்லா அந்த ஏதோ ரொம்ப காதுனா வலிச்சிட்டு குளிர்ந்து ஒரு மாதிரி குளிர்ச்சி வர மாதிரினா ஆச்சு. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பேபியை வந்து என்னென்ன ஒரு ஃபுட்டோ எதுமோ ஸ்நாக்ஸோ ஏதோ நல்லா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதுளை பழம், அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸு அந்த மாதிரி. இல்லைன்னா பால் குடிப்பாங்கன்னா பால் பாட்டிலில் பால் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. மோஸ்ட்லி விட்டுருவாங்க, ரொம்ப குவான்டிட்டி தான் விட மாட்டாங்க. மற்றபடி கொஞ்சம் ஓரளவு மினிமம் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இது தண்ணியுமே பேபிக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே கொடுக்குற தண்ணி கூலிங்காக இருக்கலாம், பேபிஸ்க்கு கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போங்க. கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ வந்து கரெக்டாக கனெக்டிங் இறங்கி வந்து ஷார்ஜாவுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சாக்லேட் வாங்கணும்னு பிளான். அந்த நியூட்ரலா பிஸ்கட்டில் மிடில் வச்சு தருவாங்களா, அந்த இது அதை வாங்கிட்டு எனக்கு வந்து இங்கே சரவணபவன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்போ 4 மாதம் கழிச்சு எனக்கு வந்து அங்கே குக் பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. எனக்கு நாங்கள் வந்து இருக்கிற கேம்ப்லேயே எங்களுக்கு ஃபுட்டுனா கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அங்கே வந்து நம்ம ஊர் ஃபுட்டு கிடைக்காது. எனக்கு அந்த தோசை, இட்லி, அந்த இட்லி, அதுக்கப்புறம் ஏதோ ரைஸ் வாங்கியிருந்தோம். அதை சாப்பிட்டோன்னு தான் ஏதோ இந்த சொர்க்கமி என்றால் அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. வேறு லெவல் ஃபீல். அந்த ரொம்ப ஏதோ பட்டினியாக இருந்துருப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல முடியல. மேபி நீங்கள் சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிட்ட ஃபாரினில் இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். ஆக்சுவலாக எனக்கு அந்த ஃபீல் சீரியஸாக அந்த ஃபஸ்ட்டு அந்த பைட் எடுத்து வைக்கலே அவ்வளோ சந்தோஷம். என்னமோ நம்ம ஊருக்கே வந்து ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரையும் வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ணா, தங்கச்சி எல்லோரும் வந்தாங்க. வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஊருக்கு கரெக்டாக அந்த திருவனந்தபுரத்தை விட்டு இறங்கி போகும்ல ஊருக்கு, அங்கே தான் திருநெல்வேலிக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த இறங்கி போகிற அந்த வழியே அவ்வளோ செம்ம. நாங்கள் வந்து ஒரு தென்னை மரமாக எதுவுமே இருக்காதா, நம்ம ஊரில் அந்த காற்று பட்ட உடனே அப்பட சொல்ல முடியாத வார்த்தை, அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நல்ல டயர்டு ஆக்சுவலாக எனக்கு, ஹஸ்பண்டுக்கு. ஆனால் நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்கள பார்த்தோன்னே எனக்கு டயர்ட்னா போயிடுச்சு இருக்குது. பட் வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஆனால் அவருக்கு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப டயர்டு, அதனால் தூங்கிட்டார். ஆக்சுவலாக ஒரு ஃபன் நடந்துச்சு, அதை பாருங்கள். இல்லை இங்கே பாரு அம்மாவை நின்று வாரத்துக்கு அம்மாட்ட வரமாட்டான். போச்சு மானம் போச்சு. கூப்பிடு 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 கூப்பிடு. அதெல்லாம் கிடையாது, ஒழுங்காக கூப்பிடணும், நார்மலாக கூப்பிடணும். கூப்பிடு. அப்படிதான் களமாக்க கூடாது. கூப்பிடு. கூப்பிடு 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 கூப்பிடு. இப்போ சொல்லு. இதுதான் அடிக்க சொல்லி கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இப்படி குட்டீஸ் யார் மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு இதாக இருக்குது, என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அதையும் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நன்றி இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு. பாய். டாட்டாவா? பாய். எதுக்கு பாய்? யார் போட்டு ஒரு பாய்.